வராது. அப்ப பாஷை அப்படின்னா பாடை அப்படின்னு இருக்கும். அப்ப 18 பாடை அப்படின்னு அந்த பண்டிதர் அவர் 18 பாடையும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது 18 மட்டும்தான் அப்படிங்கறது இல்ல. இது ஒரு மரபு, ஒரு வழக்கு அப்படிங்கறதுல 18ன்னு சொல்லிட்டாங்களே ஒழிய நிறைய மொழிகள் இருக்கின்றன அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஒரு கருத்து வகையில 18 பாடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 18 பாடையும் சொல்லுகின்ற கருத்து என்னமோ ஒரே கருத்து தான், ஒரே அறம் சொன்னவாறே அப்படிங்கறது, அண்ட முதலான அறம் சொன்னவாறேங்கிற அந்த கருத்தையும் இங்க நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக பல மொழிகள் உலகிலே இங்க பேசப்படுகின்றன. அத்தனை மொழிகளிலும் ஆகம கருத்துகள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்ற எம்பெருமான் அவற்றை அவரவர் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவற்றையெல்லாம் அறிந்து நிற்கின்ற பொழுதுதான் எல்லாம் நமக்கு நல்ல வழியை காட்டுபவைதான் அப்படிங்கிறதும், இந்த மொழிகளுக்குள் எந்த ஒரு பேதமும் இருக்க வேண்டாம், எல்லா மொழிகளும் நமக்கு சிறப்புடையவைதான், அவற்றினுடைய பயனை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களுக்கு புரிகிற மாதிரியே அவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோமானால் நாம் மற்ற மொழிகளை இகழ மாட்டோம். அதுதான் முக்கியம். எந்த ஒன்றையும் இகழக்கூடாது, எல்லாமே இறைவன் தந்தது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு அந்த இகழ்ச்சி அப்படிங்கிறது வராது. போற்றலாம், எவ்வளவு வேணா போற்றலாம். தமிழ் மொழியை போற்றுங்கள், வெள்ள மற்ற மொழியை போற்றுங்க, ஆனா மற்ற மொழியை அதற்காக இகழுதல் அப்படிங்கிறது கூடாது என்பதை இந்த பாடல் வழியாக நமக்கு திருமூலர் உணர்த்தி விட்டார். ஆக உலகில எல்லா இடங்களிலும் ஆகம கருத்துகள் நிலவுகின்றன அப்படிங்கறதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த ஆகம கருத்துக்களை உணர்ந்து கொண்டவர்கள் வீடு பேர் அடைவர், முக்தி அடைவர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு. அப்ப உலகத்துல எந்த மூலையில எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் இந்த ஆகமங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை புரிந்து கொண்டாங்கன்னா, அந்த வழியில நின்னாங்கன்னா அவர்கள் முக்தி பெறுவர் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற கருத்து. ஆக இப்படியாக ஆகமங்களினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி முடித்த திருமூலர் அடுத்த பகுதி, 4வது பகுதியாக உபதேசம் என்பதை சொல்றார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த உபதேசம் அப்படிங்கிறது திருமூலர் தந்த 3000 பாடல்களின் சாரமே இந்த உபதேசம் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. 3000 திருமந்திர பாடல்களும் 300 மந்திரம், அதுக்குள்ள சொல்லப்பட்ட 300 மந்திரங்களும் இந்த 30 உபதேசமும் ஒண்ணு அப்படின்னு திருமூலரே ஒரு பாடல்ல நமக்கு காட்டுற. ஏன் மூலனுரை செய்த 3000 தமிழ், மூலனுரை செய்த 300 மந்திரம், மூலனுரை செய்த 30 ஒன்றாமே அப்படின்னு அவர் ஒரு பாட்டுல கொடுக்குற. ஆக அப்படி சிறப்புடைய இந்த உபதேச பகுதியை தான் இன்னைக்கு நம்ம தொடங்குறோம். அந்த உபதேச பகுதி அப்படின்னு நம்ம அதை பார்த்த உடனே நமக்கு ஏதோ பெரிய உபதேசம் போல அப்படின்னு தோணுது. இருக்கலாம், அது சிறப்புடையது அப்படிங்கிற வகையில தான். இதுல பெரும்பாலும் வருகின்ற கருத்துக்கள் சித்தாந்த, சைவ சித்தாந்த கருத்துகள், அதுல சந்தேகம் இல்லை. அதோட இந்த கருத்துக்களை இதுல இந்த உபதேச பகுதியில இருக்கிற கருத்துக்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு வர வர அந்த சக்தி பதிகின்ற தன்மையை உணர முடியும் அப்படிங்கிறது பெரியவர்களினுடைய கருத்து. சக்தி பதிதல், சக்தி நிபாதம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். மலர் பரிபாகம், சக்தி நிபாதம், அதெல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அந்த சக்தி நிபாத கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இந்த 30 உபதேச பகுதியில காட்டப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறதும், ஏதோ அதை படிச்சுட்ட உடனே நமக்கு ஏதோ சக்தி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது கருத்து இல்ல. கொஞ்சம் நாம் அதற்குள் ஆழ்ந்து இருந்து உணர்கின்ற போது இந்த சக்தி நிபாதம் நமக்கு அமையும் அப்படிங்கிறது பெரியவர்களினுடைய ஒரு கருத்தாகவும் அமைகிறது. இந்த முன்னுரையோட இப்ப நம்ம இந்த முதல் பாடலை ஆரம்பிக்கிறோம். 112வது பாடல், உபதேசத்துல முதல் பாடல். ஆண்டாள் நீங்களே தான் வாசிக்கிறீங்களா? ஆமாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாழை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கியோர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. மேல் அண்ட முதலான் என குறிப்பிட்ட
குறிக்கப்பட்ட அனைத்து உலகிற்கும் முதல்வனாகிய சிவபெருமான் முன்னாளில் மேல் நிலையினின்றும் இறங்கி என் வினைக்கேற்ற வகைகளாக தனது உண்மை நிலையை மாற்றிக்கொண்டு கீழ்நிலையில் நின்ற தனது சக்தியை எனக்கு பெரும் காவலாக அமைத்து நடாத்தி தனது ஒப்பற்ற தனி பேரின்பத்தை தரும் அருள் நோக்கத்தை இன்று எனக்கு அளித்து என் உள்ளத்தில் நீங்காது நின்று அதனை அன்பினால் கசிந்து கசிந்து உருகப் பண்ணி எனது மலம் முழுவதையும் பற்றற நீக்கினான். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நல்ல கொஞ்சம் விரிவான குறிப்புரையா கொடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அடுத்த குறிப்புரையுமே ரொம்ப விரிவான ஒரு விரிவுரையாகத்தான் இருக்குது. இந்த பாட்டை பாக்குறப்பவே நமக்கு திருவாசகத்துல உள்நின்றுருக்கி உழப்பில்லா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை என்னும் அப்படிங்கிற அந்த பாடல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு. ஆக எப்படி ஒரு திருமுறைகள்ல இருக்கிற ஒரு சில பாடல்கள் எப்படி ஒன்றுக்கொன்று ஏய்புடையவையாக இருக்கின்றன அப்படிங்கிறதையும் சிந்திக்க தோணுது. உள்நின்று உருக்கி அப்படிங்கிறதும் கண்ணீர் தருவர் அப்படிங்கிறதும் விண்ணின்று இழிந்து அப்படி இதெல்லாம் எம்பெருமான் நமக்காக நம்மேல் கருணை கொண்டு அவன் செய்த பேரு உபகாரம் அப்படிங்கறதான். என்ன உபகாரம்? அவன் அப்படி நமக்கு என்ன உபகாரங்கள் எல்லாம் செய்யறான் அப்படின்னு பார்க்கிற போது அதான் வரிசையா அடுத்து வருகின்றன. நமக்கே தெரியும், நம்ம கூட அத்துவிதமாக அவன் இருந்து செய்கின்ற உபகாரங்கள். அவன் நாம் வழிபட்டு உய்வதற்காக திருமேனி தாங்கி வந்து நிற்பது, அவன் நம்மை வழி நடத்துவதற்காக பல வகையிலும் குருவிலே வந்து நிற்பது. அவ்வளவுதான் வேணாம். இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொன்னையும் செய்வதற்கு ஒவ்வொன்னையும் அனுபவிப்பதற்கு திரோதான சக்தியா கூட வந்து இருந்து அவ்வளத்தையும் காட்டி நிற்கின்றானே, அதுவே உடன் இருந்து செய்கின்றானே. இந்த உபகாரங்களை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது பெருமானுடைய அந்த கருணை அப்படிங்கிறத நினைக்கலாம். அந்த கருணை தான் வெண்ணின்று இழிந்து எங்கேயோ அப்படியே இருந்துடாம அந்த கருணை தான் இப்ப இழுத்துட்டு வருது. எம்பெருமான் அவனாட்டு அங்கேயே வெண்ணிலேயே இறந்திருந்தானா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? ஆக வெண்ணின்று அவன் இங்க இறங்கி வரணுங்கிறதுக்காக அந்த கருணை, அவனுடைய அந்த தன் கருணை இல்லையா, தன் கருணை காட்டி கடல் காட்டி அப்படிலாம் மணிவாசர் சொல்றது போல அந்த கருணை தான் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து நமக்குத்தான் காவலாக முன்வைக்கின்றான். எதை? திருவருளை. இங்க தாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது திருவருள். திருவருளை நமக்கு துணையாக, நமக்கு முன்னாடி, நமக்கு காவலாக வைக்கிறான். அப்படி காவலாக வைக்கின்ற தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அவரவருக்கு என்ன புரியுமோ அந்த வகையில வைக்கிறான். அப்ப அவனுடைய உண்மை நிலை என்னதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க நமக்கு இதுதான் அவனுடைய உண்மையோ அப்படின்னு தோணுகிற மாதிரி ஒன்ன காமிக்கிறான். அப்படி காமிக்கிறது எப்படியா இருக்குதுன்னா, நம்மளோட வினைக்கு ஏத்த மாதிரி, நம்ம வினைக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பக்குவம், நம்ம பக்குவத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவன் நமக்கு காட்டுவதும் இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்லுகின்ற போது வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. மெய்னா ரெண்டு பொருள். ஒண்ணு என்னது? உண்மை இல்லையா, மெய்ப்பொருள் உண்மை அப்படின்னு. இன்னொன்னு என்னது? மெய் அப்படின்னா உடம்பு இல்லையா, உடம்பு மெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப எம்பெருமான் ஒரு உடம்பு கொண்டு இங்கு காட்சி தருகிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய உண்மையானதா அப்படின்னா நமக்கு அது உண்மை போல காட்டுகிறான். நம்முடைய வினைக்கு ஏற்ப அந்த உண்மை நிலை அதுதான் நமக்கு. அப்ப அந்த பக்குவம் அடைந்தவர்களுக்கு எம்பெருமானுடைய சொரூபம் புரியும், நமக்கு இவ்வளவுதான் புரியும். அப்ப அவரவருடைய வினைக்கு ஏற்ப அவரவருக்கு அந்த உண்மையை காட்டி நிற்கின்றான். இங்க மெய் அப்படிங்கிறது அவனுடைய உடம்பு, அது ஒரு உண்மை நிலை அப்படிங்கறதுதான். அப்ப விண்ணின்று இழிந்து வினைக்கீடானா என் வினைக்கு ஈடாய்தான். இங்க திருமூலர் தன்னை சொல்லியிருந்தாலும் இப்ப நம்மளதான் சொல்லிக்கணும். என் வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து இல்லையா, கருணை தானே. தன் அப்படின்னா குளிர்ச்சி, தன்னுனா இங்க கருணை, எம்பெருமானுடைய அந்த கருணை.
அப்படி கருணையாக இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவருள், அதான் தாள், திருவடி, திருவடி, திருவருள் எல்லாம் ஒரே பொருளை தருபவைதான். அந்த தாளை தலைக்காவல் முன்வைத்து முதல்ல நமக்கு அதைத்தான் கொண்டு வந்து வைக்கிறான். நம்ம கூட முதல் காவல் திருவருள் தான் முன்வைத்து, அப்புறம் உள் நின்று உருக்கி, ஆஹா நமக்குள்ள நுழைஞ்சிட்டான் இல்லையா? ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்தும்பற அது மாதிரி நமக்குள்ள புகுந்து நின்று நம்முடைய அந்த உள்ளத்தை உருக்கி ஒப்பில்லாத ஆனந்தத்தை தரணும். அப்ப அந்த ஆனந்தத்தை தருவதற்காக அவன் அந்த திருவருள் நோக்கு நம்ம கிட்ட ஒரு பார்வையை கொடுக்கறான். எல்லா உயிர்களுக்கும் அந்தந்த உயிர்களுடைய வினைக்கு ஈடாக அங்க ஒரு பக்குவத்தை தருவதற்கு ஏற்ப ஒரு அருள் நோக்க தருகிறான். இந்த அருள் நோக்கு அப்படிங்கறதுதான் இங்க கண் அப்படின்னு ஒரு வார்த்தையில கொடுக்கிற ஆனந்த கண். அந்த ஆனந்தத்தை தர இருக்கின்ற அருள், அந்த அருள் நோக்கு. இத நின்று காட்டி களிம்பறுத்த அணை. களிம்பு நமக்குடைய இருக்கின்ற ஆணவ மலம், அந்த களிம்பு அத கொஞ்சம் நீக்குவதற்கு இவன் முதல்ல தலை காவல் வைக்கின்றான் திருவருளை. அததான் இந்த இடத்துல சொல்ற. அப்படி அருள் நோக்கு நம்ம மீது அருள் நோக்கு வைக்கின்றான். அந்த அருள் நோக்கை நின்று காட்டி களிந்து அறுத்தானே. முழுவதும் அறுத்து விட்டான் அப்படிங்கிற பொருளை கொள்ளக்கூடாது. இப்பதான் அறுக்க ஆரம்பிச்சிருக்கான் நம்ம கிட்ட. ஆக நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறான், இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு ஒரு அமைப்பை தருகிறான் அப்படின்னாலே அருள் நோக்கு நமக்கு, அவனுடைய அருள் நோக்கு நம்மிடத்து இருக்கிறது. நம்மை பார்த்து விட்டான் அப்படிங்கிற அந்த கருத்து தான். ஆக அந்த வகையிலே முதல் பாடலிலேயே எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு உற்சாகத்தை தருகிற மாதிரி இந்த உபதேசம் அமைகிறது. ஆக இதெல்லாம் யார் சொல்றா? குருதான் சொல்ற. குரு சொல்லுகிற பொழுது என் வினைக்கு ஈடாய்னு அவர் சொன்னாலும் கூட பொதுவாக அந்தந்த உயிரினுடைய வினைக்கு ஈடாய் அப்படிங்கறதுதான் கருத்து. அதனாலதான் அங்க என் அப்படிங்கிற வார்த்தைய கொடுக்கல, முறையில தான் என் அப்படிங்கறத காமிக்கிறார். ஆனா அது நம்ம படிக்கிறப்ப என் வினைக்கு ஈடாய் அப்படின்னு நம்ம மனதிலே கொள்ளலாம். குரு சொல்லுகின்ற பொழுது அந்தந்த உயிரினுடைய வினைக்கு ஈடாய் அவன் அங்கே தன் உருவத்தை, தன்னுடைய நிலையை காட்டி அந்தந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகின்றான் என்பதை இந்த முதல் பாடலிலேயே அழகாக திருமூலர் வைத்து காட்டியிருக்கார். இப்ப அடுத்த பாடலுக்கு போலாமா? அடுத்து யார் வச்சிருக்கிறாங்க? அம்மா நாந்தேம்மா, அனுசியா. வணக்கம்மா, வச்சிக்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் திருத்தாள் போற்றி போற்றி. களிம்பரு தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பரு தான் அருள் கண்விழிப்பித்து, களிம்பனு காத கதிரொளி காட்டி, பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. தெளிவை என் மலத்தை பற்றற நீக்கியவனாய்த்த எங்கள் சிவபெருமான் நந்தி தேவரே, அவர் மேற்கூறியவாறு அருட்கண்ணை எனக்கு பிறப்பித்து ஆணவ மலமாகிய களிம்பை அறுத்து அக்களிம்பு உண்ணாத சிவமாகிய மாற்றொளி மிக்க பொன்னை உணர்வித்து பளிங்கினத்து பவளத்தை பதித்தால் போல் ஒரு செயலை செய்தார். அவர் பதிப்பொருளே அன்றி வேறல்லர். ரொம்ப போன பாடல்லையே நம்ம குரு அப்படிங்கறத உபதேசம் இந்த முழுவதுமே குரு சொல்லுகின்ற வார்த்தைகள் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இப்ப இங்க திருமூலர் நந்தியம்பெருமான் அப்படிங்கறதையே வைத்து காட்டிவிட்டார். எங்கள் கண்ணுதல் நந்தி, முதல் கண் உடையவன் எம்பெருமான் சிவபெருமான். அந்த எம்பெருமான் சிவபெருமானே நந்தி தேவராக வந்து இருந்து திருமூலருக்கு இங்க உபதேசம் செய்திருக்கிறார். நந்திக்கு சாரூப நிலை உண்டு, சிவரூபம் இல்லையா, சிவ சாரூபம். அதனால அவருக்கும் நெற்றி கண் உண்டு. அதையும் இந்த இடத்துல காமிக்கிறார். கண்ணுதல் நந்தி, எங்கள் கண்ணுதல் நந்தி. அது எவ்வளவு உரிமையோட சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. எங்க குரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப எங்கள்னா அவரோட சேர்ந்து இன்னும் 7 பேரெல்லாம் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம். அப்படி 8
நந்தியினுடைய 8 மாணவர்கள் அப்படிங்கறதெல்லாம் வைத்து பார்க்கிற போது அவங்களையும் இணைத்துக் கொண்டு எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பு அறுத்தான். ஆக இப்ப குருவாக வந்து களிம்பு அறுப்பதுதான் இங்க சிறப்பாக எம்பெருமானுடைய திருநோக்கு அமைந்த தன்மை. இப்ப முதல்ல நம்ம பார்த்து நமக்கு ஒரு உடம்ப கொடுக்கிறான், ஒரு சிந்தனையை கொடுக்கிறான், இறைவன் இருக்கிறான்ங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறான். அதுவே களிம்பு அறுக்க ஆரம்பிச்சதுதான், இல்லைன்னு சொல்லல, பக்குவப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். ஆனாலும் குரு மூலமாக களிம்பறுத்தல் அப்படிங்கறதுதான் சிறப்பாக அங்கே மல நீக்கம் செய்தல். அதை இந்த இடத்துல சொல்ற, கண்ணுதல் நந்தி என்னுடைய மலங்களை எல்லாம் அகற்றினான் சொல்ற இல்லையா. அக களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. அப்ப முதல்ல களிம்பறுத்தானேன்னு போன பாடல்ல பார்க்கிற போது அது பொதுவாக சொன்னது. இந்த பாடல்ல களிம்பறுத்தான்னு சொல்லுவது சிறப்பாக காட்டுவது. போன பாடல்ல சொல்றது எல்லா உயிர்களுக்குமானது, அனைத்து உயிர்க்கும் களிம்பறுத்தான். ஆனா இங்க பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு குருவாக வந்து களிம்பறுக்கின்றார். அதை அப்ப இந்த சின்னதா உள்ள இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த களிம்பு அறுக்கின்ற பொழுது என்ன மாதிரி களிம்பு அறுத்தான் அப்படின்னா, என்னிடத்து இருக்கின்ற அந்த குருட்டினை நீக்கி இல்லையா, குருட்டினை நீக்கி அந்த மலத்தை அகற்ற, குருட்டினை நீக்குதல் தான் மலத்தை அகற்றுதல். அப்ப அந்த கண்ணு இருந்தும் ஒன்னும் தெரியாமல் இருந்த என்னிடத்து அந்த படலம் மறைத்திருந்த தன்மையிலே அந்த படலத்தை நீக்கினான். அத சொல்லுகிற போது கண் விழித்துதான் இருக்குது. விழித்திருக்கிற கண்ணை விழிப்பித்துன்னு சொல்றாரு. அப்படின்னா விழித்திருக்கிற கண்ணுக்கு எதுவும் தெரியலையே, அப்படி தெரியாமல் இருந்த கண்ணுக்கு தெரியப்படுத்தினான் அப்படிங்கறதுதான். அப்ப அருள் கண் விழிப்பித்து களிம்பறுத்தான். அப்ப அந்த எம்பெருமானுடைய அருள் நோக்கு அப்படிங்கிறது அமைந்த தன்மையினால்தான் இந்த திருவருட்கண் இறைவனை எப்படி பார்க்கணும், அருட்கண்ணால் நோக்குவார்க்கே அவன் வெளிப்படுவான் அப்படிங்கறதா இல்லையா. இப்ப அவன் அருளால் தான் அவனை காண முடியும் அப்படிங்கிற அந்த கருத்து தான். அப்ப அந்த அருள் கண் விழிப்பித்து மலத்தை அங்கே நீக்கினான். அப்படி அவன் அந்த மலத்தை நீக்கிய நிலையிலே என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த மலம் அணுக முடியாத அந்த பேரொளி பிழம்பு, அத சொல்றாரு, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. அப்ப அந்த பாசம் வந்து அணுக முடியாத அப்படிப்பட்ட அந்த பதிப்பொருள் இப்ப தெரிகிறது. அப்படி தெரிஞ்ச அந்த பதிப்பொருளை குருவானவர் வெறுமன காட்டல, என்னிடத்து பதித்து அப்படியே பதித்து காட்டினாராம். அப்பதான் தெரியும், இல்லாட்டினா தெரியாது. வெறுமன கண்ணுல பாக்குறதெல்லாம் தெரியறது இல்ல. இது உயிருக்குள் பதித்து, அந்த உயிருக்குள் அது பதிந்து நின்றால் அன்றி பதி என்பது நமக்கு தெரிய வராது. பதி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, பதிந்து நிற்பது பதி. ஆக இங்கே பளிங்குல பவளம் பதித்தது போல இந்த உயிரிலே அந்த பேரொளியை பதித்து காட்டியது நந்தி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த பளிங்கில் பவளம், ரொம்ப அருமையான வார்த்தை. பளிங்கிலே பதித்த பவளம் இல்லையா. நம்ம கிட்ட எல்லாம் நம்ம வெறும் பளிங்குதான், நம்ம கிட்ட இன்னும் பவளம் எல்லாம் பதிக்கல. ஆனா அந்த திருமூலரிடத்து நந்தியம் பெருமான் அந்த பவளத்தை பதித்து இருக்கிறான். அத சொல்றார் அவர், பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. இந்த நந்தியம் பெருமான் அல்லவா என்னிடத்து இந்த பவளத்தை பதித்தான் என்று ரொம்ப அனுபவத்தோடு இந்த பாடலிலே சொல்லுகின்றார். ஆக களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பறுத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளியை காட்டி இந்த பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. அவன் வந்து வேற யாரோலாம் இல்ல, அந்த நந்தியம்பெருமான் பதித்த நந்தியம்பெருமான் எம்பெருமான் சிவபெருமானே அப்படிங்கறத இந்த இடத்துல உணர்த்துகின்றார். அடுத்த பாடல் பார்க்கலாமா?
பதி பசு பாசம் என்பவர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றனு கா பசு பாசம் பதியனு பசு பாசம் என்றாவே. தெளிவை பதி ஒன்றே அன்றோ என்றும் உள்ளது. ஏனைய பசு பாசம் இரண்டும் எவ்வாறு தோன்றின என்று ஐயரும் மாணாக்கரை குறித்து பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பொருள்களில் பதி தோற்றம் இன்றி என்றும் உள்ள பொருளாதல் போலவே ஏனை பசுவும் பாசமும் தோற்றமின்றி என்றும் உள்ள பொருள்களாம். இவ்வுண்மை அறியாதார் பலவாறு கூறி மலைவர் என்பது கருத்து. பாசங்கள் பசுவை பற்றுமே அன்றி பதியினத்து அணுக மாட்டா. பதியினத்து அணுகும். அவ்வாறு அணுகும் பொழுது அதனை பற்றியுள்ள பாசங்கள் அதனை பற்றி நில்லாது விட்டு நீங்கும் என்று அருளி செய்தார். ரொம்ப சந்தோஷம். அநேகமா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் இது. சைவ சித்தாந்தம் அப்படின்னு படிக்கிற யாரா இருந்தாலும் முதல்ல தெரிந்து கொள்கின்ற பாடல் இதாதான் இருக்கும். திருமூலர் தந்த இந்த சித்தாந்த உண்மையை சொல்லுகின்ற முப்பொருள் உண்மையை காட்டுகின்ற பாடல் பதி பசு பாசம். இந்த மூணும் ரொம்ப ஒரு விளக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற வார்த்தைகள். ஆனா முதல்ல எடுத்த உடனே தெளிவுபடுத்தி விடாது. ஆனா போக போக பார்த்தோமானால் இந்த வார்த்தைகளிலேயே நமக்கு பல தெளிவு கிடைத்து விடும். அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இந்த மூன்றும் அமைந்திருக்கின்றன. அப்ப அந்த ஒரு சொல்லுக்கும் உள்ள பொருள்னு பார்க்கிற போது பதி மேலான பொருள், பாசம் அப்படிங்கிறது கீழான பொருள், இந்த பசு அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள் இருக்கின்ற இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு பொருள். அப்படிப்பட்ட அந்த மூணுல எப்படி பதி என்னைக்கும் உள்ள பொருளோ அனாதி பொருளோ அதே போல பசுவும் பாசமும் கூட என்றும் உள்ள பொருள்கள் தான் என்பதை இங்க நமக்கு நிறுவுகின்றார் திருமூலர். ஆனாலும் மூணும் எப்போதும் உள்ள பொருளா இருந்தாலும் மூணும் வேறு வேறு தன்மை உடையவை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த பதி கிட்ட இந்த பாசம் ஒரு நாளும் பக்கத்திலேயே அணுகாது. ஏன்னா அணுகுவதற்கு உரிய அறிவு அதுக்கு கிடையாது. பதியினை சென்று அணுகா பாசம். பசுவிடத்து அது இணக்கமாக இருக்கின்ற தன்மை உடையது என்றாலும் பசுவோடு இருக்கின்ற இந்த பாசம் பதியினை சென்று அணுகா அப்படின்னு காமிக்கிறார். அப்ப இந்த பசுகிட்ட மட்டும் அதுவா போய் சேர்ந்துச்சா அப்படின்னா இல்ல. அந்த பசுவிடத்து அது இயற்கையாக இருக்கின்றது அப்படிங்கறதுதான். போய் சேர்ந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது அணுகுதல் அப்படிங்கறத இந்த இடத்துல பொருந்தாது. அதை காட்டுவதற்கு தான் இந்த வார்த்தையே அணுகுதல். அது போய் சேர்ந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. என்றும் பசுவோடு இருக்கின்ற பாசம். அதனாலதான் பசு பாசம் அப்படிங்கறதே அந்த வார்த்தையே இங்க அமைகிறது. அப்புறம் இந்த பசுவுக்கு அறிவு உண்டு என்பதனால் இதுக்கு அணுகுகின்ற தன்மையும் உண்டு. அப்படி வகையிலே பதியை இந்த பசு அணுகினால் இந்த பாசம்தான் பசு பதியை அணுகாது இல்லையா? அப்படி இருக்கிறதுனால பசு இந்த பதியை போய் அணுகிவிட்டால் இந்த பாசம் இங்க பசுகிட்டையும் நிக்காது, உடன் இருக்காது என்கின்ற இந்த தத்துவார்த்த கருத்தை இந்த 3-4 அடிக்குள்ள மிகப்பெரிய சித்தாந்த உண்மையை நமக்கு வைத்து காட்டியிருக்கின்றார். இவற்றினுடைய விளக்கங்களை எல்லாம் அடுத்து வருகின்ற பல 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 பாடல்கள்ல தருகின்றார். அதனால இப்ப நம்ம ரொம்ப இதுல இந்த பொருளுக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்ல. 3 பொருள் இருக்குது. 3 என்னைக்கும் உள்ள பொருள் தான். அதுல இந்த பாசம் அப்படிங்கிறது அறிவே இல்லாத ஒரு பொருள். அது பதியை ஒரு நாளும் சென்று அணுக முடியாது. பதியோ முழுக்க அறிவு பொருள், இதுவோ அறிவே இல்லாத பொருள். அது அங்க பதியினை சென்று அணுகாது.
பசுவோட அப்ப சென்று அணுகுச்சா அப்படின்னா அதுவும் இல்ல. எப்போதுமே பசுவோட இருந்தது அப்படிங்கறதுதான் கருத்து. இயற்கையாகவே அனாதியாகவே அப்படி இருந்த இந்த பாசத்தை விட்டு விலகி இந்த பசுவானது பதியை அணுகினால் இந்த பாசத்தோடு இருந்த இந்த பசுவோடு இருந்த பாசம் விலகிவிடும். அது நிற்காது, பசுவோடு நிற்காது என்ற அந்த கருத்தினை காட்டுகிறார். சரி, எதுக்கு நின்னுட்டு போகுது அப்படின்னு விடலாமா அப்படின்னா இல்ல. ஏன்? இந்த பாசத்தினால் இந்த பசுவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா துன்பம் தான் கிடைக்குது. இந்த பாசத்தினால் இந்த பசுவுக்கு நல்ல இன்பம் தான் கிடைக்குதுன்னா அது பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு விடலாம். ஆனா அதுக்கு கிடைப்பதோ துன்பம் தான். அப்ப இந்த பசுவுக்கு இந்த பாசத்தினால ஒரே துன்பம் தான் வருது அப்படின்னா இந்த பசு இந்த பாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு 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 இன்பத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறது. பதிங்கிறது இன்பம், பாசம்ங்கிறது துன்பம். அது துன்பத்தோட அனாதியாகவே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுது, இந்த பதி காட்ட காட்ட இங்க நல்ல ஒரு இன்பம் இருக்குதுன்னு காட்ட காட்ட அதை விட்டு விலகி 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 இங்க பதியை அடைந்து விடும். அதுதான் இப்ப காஞ்சு கிடக்குற ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு பசுமாடு பச்சை பச்சேன்னு இருக்கிற ஒரு புல்லை பார்த்துட்டு அந்த புல்லை நோக்கி அப்படியே நகர்ந்து வர்ற மாதிரி இந்த பாசத்தோடு இருக்கின்ற பசுவானது கொஞ்சம் அந்த அறிவு கொண்டு சிந்தித்து 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 இன்பத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றது. அதுதான் இந்த பாடலிலே நமக்கு காட்டப்பட்ட உண்மை. அடுத்த பாடலுக்கு போலாமா? எழுங்கணல் போல இம்மெய்யனும் கோயிலிலிருந்து குடிகண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயாயனும் தோயமதாம் எழும் சூரியனாமே. ஒளிப்புரை. கால வழிபட்டு குளவி இளமை முதுமை என்னும் மாற்றங்களை உடையதாய் நிலையற்றதான இவ்வுடம்பு என்கிற கோயிலிலே நீங்காது குடிகொண்டு மறைந்திருக்கின்ற தலைவனாகிய சிவன் மூங்கிலில் மறைந்து நின்ற தீ தான் வெளிப்படும் காலத்து வெளிப்பட்டு விளங்குதல் போல ஆன்மாவின் பக்குவ காலத்தில் மும்மல இருளை நீக்கி எழுகின்ற சூரியனாய் வெளிப்பட்டு விளங்குவான். அப்பொழுது அவன் தாயன்பினும் மிக்க பேரருளாகிய வெள்ளமாயும் நின்று பேரின்பத்தை தருவான். எழும் கணல். வேய்னா மூங்கில், தீ இருக்கு இல்லையா, விலகி தமிழரசி மேம் மைக்க ஆஃப் பண்ணி வைங்க. வேயின் எழும் கணல், மூங்கில்ல எழுகின்ற கணல் போலே அப்படிங்கிற. இது என்ன, வேயில எப்ப தீ வரும் அப்படின்னு சொன்னா அது நல்ல மூங்கில் முதிர்ந்து காஞ்சு அது ஒரு பக்குவம் ஆனதுக்கு அப்புறம் காற்று அடிக்கின்ற பொழுது காலமும் இருக்கு இல்லையா, காலமும் கூடி வரணும். அது அந்த மூங்கிலும் நல்ல ஒரு முதிர்ந்து இருக்கணும். அப்ப அதுல தீ வெளிப்படும். அது போல இங்க இந்த உயிருக்கு உள்ள உடம்பு இல்லையா, இந்த உடம்புக்குள்ள மீண்டும் மீண்டும் வேறு 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 உடம்பு பெற்று அதையும் நம்ம சிந்திக்கணும். அதாவது பல பல பிறவி பெற்று அப்படிங்கறதுதான். அப்ப பல பல பிறவிகளிலும் அந்த உடம்புக்குள்ள குடிகொண்டு இருப்பவன் பெருமான் தான். கோவில்ல குடிகொண்டு இருக்கின்ற எம்பெருமான் அவன். அது யாரு? எம்பெருமான் சிவபெருமான். அதை நந்தி அப்படின்னு காமிக்கிற எம்பெருமான் சிவபெருமான் இப்படி கோவிலுக்குள் குடிகொண்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறான்? இது நல்லா முதிர்ந்துருச்சா அப்படின்னு பாக்குறான். அப்ப முதிர்ந்து விட்டால் அது காலத்தினால் அது அந்த சூழலோடு அது அந்த கனல் வரும். அது போல இப்ப இங்க இந்த உயிரானது உடம்புக்குள்ள இருந்து வளர்ந்து 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 பக்குவம் அடைந்த போது
நல்ல ஒரு பக்குவம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நேரத்துல எம்பெருமான் தன்னை அந்த ஆன்மாவுக்கு காட்டி விடுவான். அந்த பக்குவ காலத்துலதான் அந்த மும்மலத்தையும் நீக்கி இருளை நீக்கி அங்க ஒளியை உணர்த்துகிறான். அந்த இருளை நீக்கி சூரியன் அப்படியே வெளிப்பட்டு விளங்குவது போல, இருளை நீக்கி சூரியன் வெளிப்பட்டு விளங்குவது போல இப்ப எம்பெருமான் இந்த ஆன்மாவினுடைய உள்ளத்திலே இங்க அந்த இருளை நீக்கி சூரியனாக அங்க தோன்றுவான். அப்பதான் அதுதான் பேர் அருளாக அங்க வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிற அந்த கருத்து. இப்ப அதை சொல்ல வருகின்ற பொழுது அது அடுத்து 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 மாற்றங்களை பெற்று அந்த நிலையில்லாததுதான் இந்த உடம்பு. ஆனா நிலையில்லாத இந்த உடம்பா இருந்தாலும் அது நம்மை இந்த உயிரை பக்குவப்படுத்துகிறது, வளர்க்கிறது. அப்படி வளர்க்கின்ற அந்த உடம்புக்குள்ள அவன் கோயில் கொண்டே இருக்கிறான். இன்னும் கூட கேட்டா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர்ல கோயில் கொண்டே இருக்கின்ற பெருமான். மெய்யனும் கோயிலில் இருந்து அப்படின்னு சொன்னாலும் கூட மெய்யனும் கோயிலினுள் இருக்கின்ற உயிரினுள் குடிகொண்ட கோன். அத நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல நினைக்கணும். மெய்யனும் கோயிலில் இருக்கும் உயிரிடத்து குடிகொண்ட கோன். அந்த கோன் வேற யாரும் இல்ல, நந்திதான். அந்த கோன் தான் நந்தி. அவன் தாயினும் தாயை காட்டிலும் பேரருள் உடையவனாக. தாயினுடைய அன்பு ரொம்ப சிறந்த அன்பு இல்லையா? இருக்கிற அன்புலயே தாய் அன்பு தானே ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படும். பறவைகளுக்கு எல்லாம் பார்க்கிற போது அது அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் ஊட்டுகின்ற தன்மை இதெல்லாம் பார்க்கிற போது தாய் அன்புங்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனாலும் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த தாயினுடைய அன்பு அந்த தாயினுடைய காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்க முடியும் இல்லையா? நம்முடைய காலம் அல்லது நம் தாயினுடைய காலம் வரைக்கும் தான். ஆனா இந்த எம்பெருமானுடைய அன்போ கால காலத்து பிரதிக்கும் இருந்து கொண்டே. அப்ப அந்த இடத்த சொல்லுகிற பொழுதுதான் தாயினும் சால பறிந்து அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கருத்து இங்க தாயினும் அன்புடைய நாய் தயா என்னும் தோயமதாய் இல்லையா? தாயினும் தயா என்னும் தோயமதாய் உம்மலை மாற்றி எழும் சூரியனாமே. இங்க அங்க அந்த மும்மலத்தையும் நீக்கி அங்க பேரொளி பிளம்பாக எழுகின்றவனும் அவனே, எழுப்புகின்றவனும் அவனே. அங்க அதற்கு பக்குவப்படுத்தி அதை உணரக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவதும் அவனே. எல்லாம் அவனா, அத்தனையும் அவனே என்ற வகையிலே இந்த எம்பெருமான் நந்தியாக வந்து இருந்து செய்த அந்த பேர் உபகாரத்தை நினைந்து போற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். உபதேசம்ங்கிறது இந்த இடத்துல என்னது அப்படின்னா எம்பெருமான் கேவல நிலையில இருந்து இந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறவியிலையும் உடனிருந்து பக்குவப்படுத்தி கொண்டு வந்து தாயை காட்டிலும் ஒவ்வொரு பிறவியிலும் உடம்புக்கு வேற வேற தாய் கிடைக்கும். ஆனா எம்பெருமானும் இந்த உயிருக்கு ஒரே தாய், பிறவிதோறும் அவனே தாய். அப்படி தாயாக இருந்து அந்த மும்மலங்களையும் மாற்றி இங்க அந்த பேரொளி பிளம்பாக இருக்கும்படியாக செய்த அந்த கருணையை நன்றியோடு நினைக்கின்ற இந்த பாடம் நினைக்கணும்னு உபதேசிக்கிறார். அடுத்த பாடம் திருச்சிற்றம்பலம். சூரிய காந்தமும் சூழ் பஞ்சம் போலவே சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்ற முன்னற்ற மலங்களே. விழிப்புரை. பதியினை போல் அனாதியே என மேல் விளக்கப்பட்ட பசுக்களும் பாசங்களும் முறையே சூரியகாந்த கற்களும் அவற்றை மூடியுள்ள பஞ்சும் போல்வனவாம். அவற்றுள் சூரியகாந்த கற்கள் தனியே நிற்கும் பொழுது தம்மை மூடியுள்ள பஞ்சுக்களை சுடமாட்டா. அதுபோல பசுக்கள் தனியே நின்று தம்மை பிணித்துள்ள பாசங்களை நீக்க மாட்டா. ஆயினும் அச்சூரியகாந்த கற்கள் சூரியன் வந்தபோது அதன் கிரணத்தை பெற்று தம்மை மூடியுள்ள பஞ்சுக்களை சுட்டெரிக்குமாறு போல சிவன் ஞானாசிரியனாய் வந்த பொழுது பசுக்கள் அக்குருவின் அருளை பெற்று தம்மை பிணித்துள்ள பாசங்களை அகன்றொழிய செய்யும். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையாயிடும்.
இது நம்ம நிறைய திருவருட் பயன், சித்தியார் முதலான இந்த நூல்கள்லயும் இந்த கருத்தை நம்ம படிச்சிருக்கோம். சூரியகாந்த கல் அப்படின்னு ஒரு வகை கல். அந்த கல்லுக்கு உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னது அப்படின்னா, சூரிய ஒளி அது மேல படுகின்ற போது அந்த கல்லானது நெருப்பை கக்கும். சூரிய ஒளி படுகின்ற போது நெருப்பை கக்கும். அது அதுக்குள்ள ஒரு தனி குணம். அப்படிப்பட்ட அந்த சூரியகாந்த கல்லும் சூரியன் இல்லாத பொழுது நெருப்பை கக்க முடியாது. சூரியன் இருந்தா சூரியனுடைய முன்னிலையில தான் அது நெருப்ப கக்குமே தவிர சூரியன் இல்லாத நேரத்துல அது நெருப்பை கக்காது. என்னதான் சூரியகாந்த கல்லுன்னு பேரு இருந்தாலும் சூரியன் இல்லாத நேரத்துல அதுல இருந்து நெருப்பு வராது. ஆக அத என்ன பண்ணுவாங்க, அந்த சூரியகாந்த கல்லு சுத்தி ஒரு பஞ்சு சுத்தி வச்சிருந்தாலும் சூரியன் வந்த பிறகு அது முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டா அந்த பஞ்சு எரியும், நெருப்பு கிடைக்கும். அப்ப நேரடியாக அந்த சூரியகாந்த கல்லுல இருந்து நெருப்பு பெற முடியுமானா நெருப்பு நேரா கிடைக்காது இல்லையா, பஞ்சு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா. அப்ப பஞ்சை சுத்தி வச்சுட்டோம்னா நெருப்பு கிடைச்சிடும். அப்ப அந்த நெருப்பை பயன்படுத்துவாங்க. இது ஒரு முறை, பயன்படுத்துகின்ற முறை, நெருப்பு பண்ணுகின்ற முறை. அப்படிப்பட்ட அந்த பஞ்சினை சுடுகின்ற சூரியகாந்த கல்லும் சூரியன் இல்லாத நேரத்திலே அத சுடுமாறு இல்லையா. சூரியகாந்த கல்லும் பஞ்சு மட்டும் இருக்குதுன்னு சொன்னா அந்த காந்த கல் பஞ்ச சுடுமானா சுடாது. சூரியன் சந்நிதியில தான் அது அப்படியே பஞ்சு எரிச்சிடும். அது போல அப்படின்னு ஒரு வார்த்தை காமிக்கிறார். இங்க சூரியன் அப்படின்னு காட்டப்பட்டது குருவை, பெருமனை எம்பெருமானை அப்படின்னு இல்லை. எம்பெருமானை எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறார், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா இங்க சூரியன் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆரியன். ஆரியன்னா குரு. குருவுக்கு ஆரியன்னு ஒரு பெயர், ஒரு பொருள். ஆரியன் அப்படிங்கிறதுக்கு குருன்னு ஒரு பொருள். அப்ப அதத்தான் இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார். விருமண பதி அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டாம் இந்த இடத்துல. சூரியகாந்த கல்லு பசுதான், பஞ்சு பாசம்தான். ஆனா சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல உடனே பதி அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டாம், அது குரு. பதி குருவாக வருகின்ற பொழுதுதான் இந்த பஞ்சானது நெருப்புல எரியும். இல்லைன்னா அது இந்த பசுவே அந்த நெருப்பை பஞ்சை எரிக்குமானா எரிக்காது. பசுவே பாசத்திலிருந்து அகன்று விட முடியுமானா முடியாது. பசுவாக இந்த பாசத்திலிருந்து பாசத்தை விட்டு அகன்று பதியை அணுகினால் ரொம்ப நல்லதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனா அந்த பசுவால தானா நகர முடியுமானா முடியாது. தானே அந்த பாசத்திலிருந்து விலக முடியாது. அவ்வாறு விலக்குவது எது அப்படின்னா குருதான். குருதான் நம்மை பாசத்திலிருந்து விடுபட செய்வார். அப்படி அந்த பாசத்துல இருந்து விடுபட செய்வார்னாலும் அப்படி அந்த பாசத்துல இருந்து விடுபடுவதற்கு இந்த உயிரிடத்து ஒரு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வர்றதுக்காக தான் இந்த பாசத்தை ரொம்ப இறுக்கமாக்குறாரு சாமி. சோதன சக்தியோட சேர்த்து நான் அதை ரொம்ப இறுக்கமாக்கி இந்த உயிரை பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பாசத்துல இருந்து விடுபட வச்சிருவார். இதுதான் அவர் செய்யற முறை. அது இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்ற பொழுது குருவாக சூரியன் போல குரு வர இந்த சூரியகாந்த கல்லிடத்து இங்க அந்த பாசத்தை விட்டு விலகக்கூடிய தன்மை வந்துடும். அப்ப அந்த பாசம் எல்லாம் நீங்கிவிடும், சுற்றி எரிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடல். அம்மா வணக்கம். அம்மா மலங்களை தாமென மாற்றி அருளி தலங்களை தான் சதாசிவமான புலங்களை தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களை தான் உள் நயன்தான் அறிந்தே. பொழிப்புரை. யாவரும் புகழும் அம்பலத்து ஆடுவோனாகிய சிவபெருமான் எனது பக்குவத்தை அறிந்து எனக்கு 5 மலங்களையும் போக்கி
தன்னை தந்து சுத்த தத்துவங்கள் ஐந்தினாலும் தான் ஐந்தொழில் புரிவோனாய் நிற்கும் கருத்தை எண்ணளவில் தவிர்த்து நன்மையே தரும் திரு ஐந்தெழுத்தாள் என் உள்ளத்தில் நீங்காது விரும்பி நின்றான். ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த பாடல நீங்களே கூட கொஞ்சம் கையில பேனா பென்சில் ஏதாவது வச்சிருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாடல்ல கொஞ்சம் அது வேணும் தான். என்னன்னா மலங்கள் ஐந்தாம் தலங்கள் ஐந்தான் அந்த மாதிரி கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா களைந்தான்னு படிக்கணுமா ஐந்துன்னு படிக்கணுமா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? மலம் களைந்தான் அப்படின்னும் நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம், தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல மலங்கள் ஐந்தாம் தலங்கள் ஐந்தான், மூணாவது அடியில மட்டும் புலங்களைந்தான் நலங்கள் ஐந்தான், கடைசி அடியிலேயே நலங்கள் ஐந்தான். இப்படி முதல்ல கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா குரல் ஈஸியா புரிஞ்சிடும். மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்கள் ஐந்தான் நற்சதா சிவமான புலம் களைந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்கள் ஐந்தான் உள் நயந்தான் அறிந்தே. இதுலயே பாதி பொருள் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னாச்சு மலங்கள் ஐந்து, அது என்னென்ன அதெல்லாம் பின்னால நம்ம படிக்க போறோம். ஆனாலும் நமக்கு இங்க முன் உபதேச பகுதியில அந்த 30க்குள்ள சொல்லணுங்கிறதுல காமிக்கிறார். ஆணவம், கண்மம், மாயை இல்லையா, துரோதானம், மாயையம் இப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னால படிக்க போறோம். அப்படி ஒரு 5 மலங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். பாசம் அப்படின்னா ஐம்பாசம், அத முதல்ல இருந்த ஒரு பாசம் தான். அந்த ஒரு பாசத்தை மாற்றுவதற்காக 5 பாசங்களாக இப்ப எம்பெருமான் இங்க அத மாற்றி அருளுகிறான். அத சொல்றாரு இந்த இடத்துல. இல்ல மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி இல்லையா, அத 5 மலங்களையும் இப்ப நீக்கணும், மாற்றணும். அப்ப மாற்றி அருளுவதற்காக எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு 5 இடங்களை தனக்குன்னு வச்சுக்கிறான். தனக்குன்னு ஒரு 5 இடங்களை வைத்துக் கொண்டு நம்ம கிட்ட இருக்கிற இந்த 5 மலங்களை நீக்குகிறான். அப்படி உள்ள அந்த 5 இடங்கள், அவனுக்குள்ள 5 தலங்கள் என்னன்னா நாதம், இந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை அப்படின்னு நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம். இவையெல்லாம் என்னன்னா எம்பெருமானுக்கு இடங்கள். ஏன் அவன் எல்லாமே அவனோட இடம் தானே, அத்தனையா அவனோட தானே. இதுல தனியா அவனுக்கு ஒண்ணு ஒரு இடம் வேணுமா அப்படின்னு சொன்னா எல்லாம் அவனோடதான், யாரும் இல்லைன்னே சொல்லல. என்றாலும் மற்றதெல்லாத்தையும் இந்த பசுக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நீங்கெல்லாம் இருந்துக்கோங்கன்னு சொல்லி நமக்காக அத அவன் விட்டு கொடுத்து, ஆனாலும் விட மாட்டான். அங்கேயும் நம்ம கூட உட்கார்ந்து திரோதான சக்தியாக அவற்றோடு இருந்து அருள் செய்யறான். ஆனா இந்த 5 இடங்களிலே அவன் அருட்சக்தியாக அங்க இருந்து அருள் செய்கின்றான். அப்படின்னா இந்த உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக வெவ்வேறு வகையிலே மற்றவர்களையும் அங்கே செய்வித்து தானும் செய்து நிற்கின்றான். அவ்வாறு நிற்பதற்கு அவன் அந்த நின்ற தன்மையினால் அவை அந்த சிறப்பு பெறுகின்றன. அவ்வாறு அங்கே நின்று அவன் செய்கின்ற தன்மையினால் அவை சுத்த தத்துவங்களாக அமைகின்றன. அததான் இந்த இடத்துல தலங்கள் ஐந்தான் மாற்றி அருளி நற்சதாசிவமான புலம் களைந்தான். இப்ப அவன் இந்த இடத்துல சொல்ற 5 தொழில் புரிகின்றான். இப்ப என்ன பண்றான்? 5 தொழில். இவ்வாறு 5 இடங்கள்ல நின்னுட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டும் அவன் 5 தொழில் பண்றான். ஒவ்வொரு இடத்துலயும் அவன் இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பக்குவ வேறுபாடு பல அப்படிங்கறதுனால பல வகையிலே அதையும் விரித்து அவன் கொண்டு வருவான். அதெல்லாம் ஒரு பக்கம் பின்னால பார்ப்போம். அந்த வகையிலே தான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவன் 5 தொழிலும் பண்றான். அந்த 5 தொழில்கள் என்னென்னங்கிறதும் நமக்கு தெரியும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் செய்யறானா.
இந்த 5 தொழில்களை அவன் செய்கின்ற பொழுது அவனுக்கு ஒவ்வொரு அந்த தொழிலை செய்கின்ற வகையில பெயர் இருக்கு இல்லையா? படைத்தல் தொழிலை செய்கின்ற பொழுது பிரம்மன், காத்தல் தொழிலை செய்கிற பொழுது அங்க அவனுக்கு திருமால்னு பேரு, அவனே ஒடுக்குதலை செய்கிற பொழுது ருத்ரன். இது தொழிலுக்கு உரிய பெயர், தொழில் அதிபதிக்கு உரிய பெயர். இப்ப உடனே நம்ம பிரம்மாவையோ திருமாலையோ நினைக்க வேண்டாம். இது தொழில் அதிபதிக்கு உரிய பெயர். இந்த பெயரையும் அவனை தாங்குகின்றான். அப்ப மறைத்தல் தொழிலை செய்கின்ற நிலையிலே மகேஸ்வரன். அருளல் அப்படிங்கிற தொழிலை செய்கின்ற வகையிலே சதாசிவன். இப்ப 5 தொழில்கள்: அருளல், மறைத்தல், ஒடுக்குதல், காத்தல், படைத்தல். அப்ப அருளல் முதலாக 5ன்னு பார்க்கிற போது யார் யாரெல்லாம்? சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், பிரம்மன். அதைத்தான் இங்கே சதாசிவமான அப்படின்னு, சதாசிவம் முதலாக 5 தொழில் புரிகின்ற வகையிலே இந்த 5 தொழில் செய்து இங்கே என்னிடத்திலிருந்து புலன்களைந்தான். எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது புலன்கள் தானே இல்லையா? இந்த புலன்கள் 5ஆல் சுழல்வன் பயிரில் பொறு மத்துறதே அப்படிலாம் மணிவாசகர் சொல்வார். அப்ப அந்த 5 புலன்கள், அந்த புலன்களை எல்லாம் களைஞ்சு அதுல இருந்து நம்மளை விலக்கிட்டா போதும். இந்த புலன்களுக்குள்ள நம்ம போக போகதான் நமக்கு பிறப்பு, மீண்டும் மீண்டும் பிறவி. அப்ப இந்த புலன்களை களைந்து விட்டால் அப்படியே நமக்கு விடுபடுவதற்குரிய வழியும் கிடைச்சிடும். அதான் இந்த சதாசிவமாக 5 தொழில் செய்து அவன் இந்த புலன்களை எல்லாம் களைகின்றான். அதுவும் எப்படி இருந்து? பொதுவினில் நடனமாடி. ஆகா, பொதுனால அம்பலம், அந்த பொதுனால அங்க நடனம் தான். அந்த பொதுவினில் நடம் செய்கின்ற பெருமான் நடராஜ பெருமானாலே 5 தொழில் அப்படிங்கறதும் நமக்கு புரிஞ்சிடும். அவனுடைய ஆட்டமே எதை காட்டுகிறது அப்படின்னா 5 தொழில். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் இல்லையா? ஊற்று மலர்ப்பதம் ஸ்ரோதம் ஊன்று மலர்ப்பத, அப்புறம் நான்ற மலர்ப்பதத்தை அருள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பாடல்கள்ல நம்ம சாத்திர நூல்கள்ல பாக்குறோம். அப்ப அந்த எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறதும் அவனுடைய திருக்கரங்களும் எதை நமக்கு உணர்த்துகின்றன? அவனுடைய 5 தொழிலை உணர்த்துகின்றன. அதுதான் பொதுன்னு வார்த்தையில வச்சு காமிக்கிறார். நடராஜ பெருமானுடைய உருவமாக வைத்து நமக்கு காட்டுகின்றார். நந்தியம் பெருமான் நடராஜ பெருமான் இங்கே நந்தியாக இருந்து எனக்கு புலன்களை எல்லாம் களைந்தான். அவ்வாறு களைந்து விட்டதோடு விட்டுறல, அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு நலங்கள் 5ஐயும் கொடுத்தான். அது என்ன நலங்கள் 5 அப்படின்னா அவைதான் பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிற 5 எழுத்துக்கள். இந்த 5 எழுத்தை எனக்கு உள்ள கொடுத்துட்டான், நயந்து கொடுத்தான். அந்த நலங்கள் 5 உள் நயந்தான் அறிந்தேன். அப்ப எனக்கு உள்ள இருந்து நீங்காது அந்த திருவைந்தெழுத்து அதனை உணர்த்தி நான் அறிந்து கொள்ளும்படி செய்தான் என்று அறிந்து நயந்து நிற்கும்படியாக செய்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்றார். அப்ப உள்ளத்திலே இருந்து இறைவன் செய்கின்ற பேர் உபகாரம், வெளியிலே புலன்களை களைந்து நிற்கின்ற உபகாரம், அதற்காக அவன் 5 இடங்களிலே நின்று அருளுகின்ற தன்மை, அவ்வாறு வளங்கள் 5ஐயும் மாற்றி நின்ற அவனுடைய அருளிப்பாடு, இதைத்தான் இந்த பாடல்ல சொல்ற. கொஞ்சம் அந்த 5ங்கிறத எழுதி வைத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோம். அடுத்த பாடலுக்கு போலாமா? நேரம் ஆகுது. அறிவை புலனுடனே நான்றதாகி நெறி அறியாதுற்ற நீர் ஆழம் போல அறிவறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரணாமே. வாசிக்கிறீங்களா? பொழிப்புரை. பாசத்தில் அகப்பட்ட உயிரானது அறிவு தானே அதனின்றும் விடுபட மாட்டாதோ எனில் மாட்டாது. ஏனெனில் ஆணவமாகிய இயற்கை பாசத்தின் வழி
பற்றியுள்ள மாயையின் காரியமாகிய பொறி புலன் முதலிய செயற்கை பாசத்தில் உயிரானது அறிவு கட்டுண்டு நீரின் ஆழத்தில் அமிழ்ந்து கரையேற அறியாத நிலைமை போல அவற்றினின்றும் விடுபடும் நெறியை அறியாது இடர்படும். ஆகவே அதற்கு அந்நெறியை அறிவிப்போன் நீர் ஆழத்தில் நின்றும் எடுத்து கரையேற்ற வல்லவன் போலவனாய் ஆசிரியருக்குள் மேலானவனாகிய யானாசிரியனே. சிற்றம்பலம். இப்ப பாசம் அப்படிங்கறதும் தெரியுது, பசு அதோடு இருக்குங்கிறதும் தெரியுது, தானா அதுல இருந்து வர முடியாதுங்கிறதையும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்ப இயற்கையா உடன் இருக்கின்ற அந்த பாசம் அதனுடைய வழியிலேயே தான் இந்த உயிர் இருந்துட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றான் எம்பெருமான், மாயையும் கண்மத்தையும் வந்து சேர்க்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப ஒருத்தன் நீருக்குள்ள அழுந்தி கிடக்குறான். நீருக்குள்ள அழுந்தி கிடக்குறவனை கரையேற்றணும் அப்படிங்கிறப்போ அங்க அவனுக்கு ஒரு துணையாக ஒரு ஏதோ ஒரு பொருளை அங்க கொண்டு போய் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை அவனை இன்னுங்குள்ள ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அந்த பொருளை பற்றி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரிதான் கொடுக்குறாரு இல்லையா. ஒருத்தன் வந்து தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா ஒரு கயிறை போடுறாரு. அந்த கயிறுல ஏதாவது ஒரு பலம் இருக்கணும்ல, இல்லாட்டி வெறும் கயிறா போகாது. அதனால ஒரு கயிறுல கட்டி அந்த கல்லோட உள்ள போட்டா அதை புடிச்சிட்டு வாப்பா, அந்த கயிறை புடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கயிறை அவன் பிடிக்கிறப்ப அந்த கல்லினுடைய பாரம் தாங்காம இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போறான். நீரின் ஆழம் அவனை மேலும் அங்கே இழுக்கின்றது. அப்படி அந்த மேலும் மேலும் அவன் அந்த ஆழத்துல இடர்பட்டு நிற்கின்ற போது அப்ப அதுல இருந்து அவன் மேல் ஏறுகின்ற அந்த முயற்சியை அப்பதான் செய்வான். இல்லைன்னா வெறுமனா அந்த கயிறுல வச்சுட்டு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த உயிருக்கு வரணும். அவ்வாறு வந்த நிலையிலேதான் குருவானவர் அந்த அந்த ஆன்மாவை கரையேற்றுவார் அப்படிங்கறதுதான். அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார். அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி, நான்றுதல் அப்படின்னு சொன்னா தொங்குறது, புடிச்சுட்டு தொங்குறோம். நம்ம எதை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறோம்? இந்த புலன்களை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம். ஏதோ கயிறு கிடைச்சதுன்னு சொல்லி பிடிச்சா அது வந்து எப்படி இருக்குதுன்னா நம்மள இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. அப்படி ஆனாலும் விடாமல் பிடித்து கொண்டு இருக்கின்றோம், பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அப்ப நெறி அறியாது இருக்கின்றோம். நீரினுடைய ஆழமும் தெரியாது, மேல எவ்வளவு போகணும்னு தெரியாது. ஆக அப்படி அழுந்து கொண்டு இருக்கின்ற தன்மை நீர் ஆழம் போல. அறிவு அறிவுள்ளே அதான் அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய செயல் தன்னுடைய தன்மையினால் அவன் வந்து கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த நிலை அப்படிங்கிறதும் அடுத்து ஆகா மேல இருந்து ஒருத்தன் நமக்காக நம்மள கரையேற்றுவதற்கு நிற்கிறான் அப்படிங்கறது அப்புறம் தான் தெரிய வருது. அது வரைக்கும் அதுவும் தெரியல. அது தெரியாததுனால தன்னுடைய முயற்சியின்னே இருந்தவன் மேல ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த தெரிஞ்ச உடனே முழு பாரத்தையும் அவங்கிட்ட விட்டுட்டான். அறிவு உள்ளே அழிந்தது. முதல்ல உள்ள அறிவு அப்படிங்கிறது சிற்றறிவாகிய உயிரினுடைய அறிவு. இரண்டாவது அறிவுங்கிறது எம்பெருமானுடைய பேரறிவு. இந்த சிற்றறிவு பேரறிவுக்குள்ளே அழிந்து விட்டது. அப்படியே அதுக்குள்ள அழுந்தி அழிந்தது. இப்ப என்ன ஆச்சு, அந்த குரு முழுவதுமாக இவனை கரையேற்றுகின்ற தன்மையை அவனுக்கு தந்து விடுகிறான். குறி அறிவிப்பான். அடையாளம், ஒரு அடையாளத்தை இங்கே ஆசிரியர் ஞானாசிரியர் குருபரன் அங்கே உணர்த்தி விடுகின்றார். இதுதான் சித்தாந்தமே, முழு சித்தாந்தமே இதுலதான் இருக்கு. நம்ம இப்ப புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதான் இங்க ஐம்புலன் நான்றதாகி
நெறி அறியாது உற்ற நீர் ஆழம் போல, நீர் ஆழமும் அறியாதது போல இருக்க, அறிவினுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரனாமே என்று இந்த பாடலிலே இதெல்லாம் போக போக வருகின்ற பாடல்கள்ல நமக்கு விளக்கங்கள் கிடைக்கும். இங்கே சுருக்கமாக இதனுடைய தன்மையை நமக்கு சொல்லி இருக்கிறார். அடுத்த பாடல் சொல்லலாமா? வணக்கம். வணக்கம். ஆவுமே பால் நீர் பிரிகின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னன் தனி நித்தம் தீவு மேல் பால் கரணங்கள் உற்றன தாமேல் பெரிய சார்ந்த வித்தமே. பொழிப்புரை. தீமை பொருந்திய பல கருவிகளுடன் ஒட்டி கிடக்கின்ற வினைகளை குருபரனது அருள் ஆவின் பால் கலந்து நின்ற நீரை அன்னப்பறவை பிரிப்பது போல பிரித்து அளித்ததால் பிறப்பிற்கு எதுவாகி அவ்வினைகள் முழுவதும் எரி சேர்ந்த பித்து போல கெட்டொழியும். ஆமேவு பால், பசும்பால் அப்படிங்கிற ஆனா பசு, ஆமேவு பால். இது இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி அன்னப்பறவை இருக்கான்னு தெரியல, அது அப்படி பிரிக்குமானும் தெரியல. பாலையும் தண்ணியையும் அவ்வளவு அழகா பிரிச்சிருவான் அண்ணன். அத இந்த இடத்துல நமக்கு காமிக்கிற. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். இங்க எம்பெருமான் இந்த உயிரிடத்திலிருந்து இந்த பாசங்களை எல்லாம் பிரித்து விடுவான். அத சொல்ற தனி மன்றில் அப்படிங்கிற கருத்தையும் வைத்து சொல்ற. நம்மை பக்குவப்படுத்துகின்ற ஐந்தொழில் ஆற்றி நம்மை பக்குவப்படுத்துகின்ற வகையில ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த தன்மை. தீமேது பல்கரணங்களுள் உற்றன. இப்ப அது அவ்வாறு நமக்கு அந்த பிரிக்கிற தன்மை, பிரிக்கிற நிலை வருவது வரைக்கும் பல கரணங்களுள் நாமும் உற்றுதான் இருக்கின்ற தன்மை. அவ்வாறு உற்றன அப்படிங்கிறது பசுக்கள். பல்கரணங்களுள் உற்றன. அப்படி பல்கரணங்களுள் உற்று பல பல பிறவிகளையும் பெற்று கொண்டிருக்கின்றன. 7 பிறப்பு, தாம் 7 பிறப்பு அப்படிங்கிற 7னா 7 பிறப்பு தான் கரெக்ட் கிடையாது, 7 வகை பிறப்பு. ஆக 7 வகை பிறப்பையும் மாற்றி மாற்றி பெறுகின்றது இந்த உயிர். அப்படி தீமேவு பல்கரணங்கள் உற்றன. இந்த தீமேவு பல்கரணங்கள் அப்படிங்கிறது இவற்றினால் பெரிய நன்மை இல்லை, மேலும் தீமை வந்து விடுகிறதோ அப்படின்னு கூட நினைக்க தோன்றுகிறது. அதனாலதான் தீமேவு பல்கரணங்கள் அப்படி. ஏன்னா நீரினுடைய ஆழத்துல இன்னும் கொஞ்சம் அழுந்த வைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா போன பாடல்ல. அது போல இங்கேயும் இந்த பல்கரணங்கள் மாயை நமக்கு சேர்ந்த உடனே மேலும் மேலும் இதற்குள்ளே அழுந்துகின்ற தன்மையும் இன்னும் இழுபடுகின்ற தன்மையும் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போகின்ற மாதிரியும் நமக்கு தீமைகள் மிகுகின்றன. எண்ணங்கள் மிகுகின்றது, வினைகள் மிகுகின்றது. அதனால பிறவிகளும் மிகுகின்றன, துன்பங்களும் மிகுகின்றன. ஆக தீமேவு பல்கரணங்களுள் உற்ற ஆன்மாக்கள், அதான் உற்ற ஆன்மாக்கள் தாம் 7 பிறப்பு பல வகை 7 வகை பிறப்பையும் பெற்று பெற்று நிற்க. ஆக இந்த தாமே தனி மன்றில் தன்னன் தனி நித்தம் அந்த எம்பெருமான் இருந்து ஆடுகின்ற இந்த நிலையினால் என்ன ஆகின்றது? இந்த பிறவி அத்தனையும் எரி சார்ந்த வித்து போல அவ்வளவும் நீங்கி விடுகின்றது. இந்த பிறவி அப்படிங்கிறது அப்படியே அங்க நீ கருத்த விதை போல மீண்டும் முளைக்காத வண்ணம் ஆகிவிடுகிறது. அதைதான் இந்த இடத்துல சொல்ற. பிறப்பிற்கு காரணமாக இருப்பது வினை.
அந்த வினை முழுவதையும் எரி சேர்ந்த வித்து போல கெட்டு ஒழியும்படியாக செய்து விடுவான் எம்பெருமான். அதை இந்த இடத்துல நமக்கு காட்டுகின்ற. அதுக்கு உரையாசிரியர் சொல்லுகிற போது உண்மை விளக்கத்தை பாடலையும் காமிக்கிற. எம்பெருமானுடைய அந்த ஞான நடனம் இல்லையா, எம்பெருமானுடைய நடனம் ஊன நடனமாக இருக்கின்ற பொழுது மாயையோடு இணைத்து நம்மை இந்த உலகத்திலே உழல்விக்கிறது. அதே நடனம் அடுத்த ஞானத்தை ஊட்டுகின்ற பொழுது மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி என்று அந்த அருளை எம்பெருமான இந்த உயிர்களுக்கு கொடுத்து தூக்கி விடுகின்ற, எடுத்து அந்த எடுத்த பாதத்திலே வைத்து அருளுகின்ற தன்மையை எல்லாம் ஞான நடனம் நமக்கு காட்டும். அதுல என்னது, வல்வினையை சுட்டு அப்படிங்கறதுதான் எரித்து. அந்த கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. எரி சார்ந்த வித்தாமே, எரி தீயில வித்த போட்டுட்டு வித்து பற்றுச்சு அப்படின்னா திருப்பி முளைக்குமா? முளைக்காது. அது போல இந்த வினை எம்பெருமானுடைய திருக்கரத்திலே அங்க பட்டு சுட்டு எரிக்கப்பட்டால் அதுக்கப்புறம் நமக்கு பிறவி அப்படிங்கிறது இருக்காது உயிர்களுக்கு என்பதை இந்த பாடல்ல நமக்கு நம்மள ரொம்ப அழகாக அன்னப்பறவை பால்ல இருந்து தண்ணிய பிரிக்கிறது மாதிரி இந்த எம்பெருமான் திருவருளோடு வைத்து உடன் இருக்கின்ற இந்த பாசத்தை அப்படியே நீக்கி விடுகின்றான் என்று இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்த பாடல் பார்க்கலாமா? வித்தை கெடுத்து வியக்கிறதே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கற ஒத்து புலனுயிராய் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பார் சிவயோகியார்களே. ஒளித்துறை. குருவர்களால் சிவயோகம் கைவர பெற்றவர்கள் பிறவிக்கு வித்தாகிய கிடைவினையை சஞ்சித கர்மத்தை முற்கூறியபடி அழித்து குருவருளச் செய்த உபதேச மொழியிலே உரைத்து நின்ற சுத்த தூரிய நிலை மிகவும் தோன்ற பெற்று ஐம்புலன்களை நுகர்கின்ற உணர்வு அவற்றால் கட்டுண்ணாமலே அவற்றோடு பொருந்தி நிற்க சிவத்தோடு ஒன்றாய் உடம்பு உள்ள பொழுதே எத்தார் போல உலகத்தை நோக்காது புருவ நடுவிலே நிற்பார்கள். திருச்சிற்றம்பலம். திருமல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை. இந்த வியாக்கிரம் அப்படிங்கிறது நிலான நிலை அப்படிங்கறதுதான் வியாக்கிரம். இப்ப சுத்த வியாக்கிரம் அப்படிங்கறதெல்லாம் கூட நமக்கு அந்த 6 ஆதாரங்களையும் கடந்த மீதானத்தை எடுத்து சொல்லுகின்ற கருத்து இந்த வியாக்கிரம் அப்படிங்கிறது. இப்ப எப்போ நமக்கு வினை கெடுக்கப்படுகிற, வினை இல்லாமல் போகிறதோ அப்பதான் இந்த 6 ஆதாரங்களை கடந்து நின்று உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். இதே இந்த இடத்துல சொல்றாரு. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சுத்த துரியம் பிறந்து. சுத்த துரியம் பிறந்து. துரியம் அடுத்த துரியாதீதம். சுத்த துரியம் சுத்த துரியாதீதம். சுத்த துரியாதீதம்ங்கிறது நிறைவானது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த துரியம் அப்படிங்கிறது அடுத்த துரியாதீதத்தை அடைவதற்கு முந்தைய அந்த நிலை, அததான் சுத்த துரியம்ங்கிற. அந்த சுத்த துரியம் இப்ப வந்துருச்சு, இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப அது சுத்த துரிய தொடங்கிருச்சு. இப்ப அது துரியாதீதத்துக்கு கொண்டு செல்லும். அப்ப சுத்த துரியம் பிறந்து தொடக்கு அற அப்படின்னு சொன்னா மீண்டும் பிறப்பு வராத வண்ணம், அந்த பிறப்பு எல்லாம் வராத வண்ணம் அதை நீக்கி புலன் உணர்வுக்கு கூட வராத வண்ணம் செய்து ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு. ஆனா அவங்க உடம்போடு தானே இருக்கிறார்கள். ஆனா ஆமா, உடம்போடு தான் இருக்காங்க. இன்னும் அவர்கள் உடம்பை விட்டு பரமுக்தி நிலையை அடையவில்லை. இந்த உபதேச மொழியானது, இப்ப குருவினுடைய உபதேச மொழியானது இப்ப அந்த துரியம் நிலையில அவர்களை இங்கே அமர்த்துகின்றது. அப்படி புலன் உயிர் ஒன்றாய், அப்படி அந்த புலன்கள் எல்லாம் உயிரோடு ஒன்றி உடம்போடு அங்க இருந்தாலும் அந்த புலன்களோடு அவர்கள் ஒட்டாது இருப்பர்.
புலன்களோடு அவர்கள் ஒட்டாது இருக்கின்ற தன்மையினால் சித்தவர்களை போல இருப்பர். எந்த ஒண்ணுமே அவர்கள் இந்த உலக அளவிலே அறிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். கண்ணு திறந்திருக்குமா? ஆமா. ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்களா? ஆமா. மூச்சு விட்டுட்டு இருப்பாங்களா? ஆமா. எல்லாமே நடந்துகிட்டு இருக்காங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு இந்த உலகத்து உணர்வு கிடையாது. அதைத்தான் செத்தவர் போலங்கிற. செத்தவர் போலன்னா அதுக்காக எந்த உணர்வும் இல்லாமல் கடந்தாங்கன்னு சொல்லல. அவர்களுக்கு எல்லாம் சிவ உணர்வு. சிவயோகியர்களாக சிவத்தோடு ஒன்றி சிவத்தை அனுபவித்து இருக்கின்ற அவர்கள் இந்த உலக உணர்வு அப்படிங்கறதுல இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் அவங்களுக்கு கேட்காது. நம்மளுடைய தன்மை எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் அவங்களுடைய சிவ உணர்வில இருப்பாங்க. அவங்க ஏதாவது காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்றால் சிவம் திருவருள் அவர்களிடத்து அங்கே அவற்றை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும். இதெல்லாம் போக போக பின்னாடி பாடங்கள்ல நமக்கு நிறைய வரும். அவற்றை இங்க சுருக்கமாக காட்டியிருக்கிறார். ஆக அதுக்கெல்லாம் ஆதாரமா இருப்பது வினையை கெடுத்தல் தான். அதை இந்த இடத்துல சொல்றான். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக்க சுத்த துரியம் வந்து ஆரம்பிச்சு அதுல இப்ப மேல் நோங்கிக்கிட்டு இருக்கிறவங்க. அப்ப அவர்கள் இங்க மீண்டும் பிறப்புக்கெல்லாம் வரமாட்டார். தொடக்கு அற மீண்டும் பிறத்தல் என்பது இல்லாமல் புலனோடு ஒத்து இருந்தாலும் உயிர் ஒன்றாய் உடம்போடு இருந்தாலும் அவர்கள் இந்த உலக உணர்வு என்பது இல்லாமல் உலகம் பொறுத்த வரைக்கும் செத்தவர்கள் போல, ஆனால் சிவ உணர்வோடு அத்தனையும் சிவ செயல்களாக திருவருள் செயல்களாக திருவருள் உணர்வோடு அவர்கள் இருப்பர் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கிறார். இதெல்லாம் குரு அருளால் அமைவை அப்படி வித்தை கெடுப்பதே குருவருள் இல்லையா? அப்ப அந்த குருவருள் இவ்வாறு துரியாதீத நிலை வரைக்குமாக கொண்டு செல்லும். அப்ப அதுக்கு முன்னாடியும் இருந்து உதவு என்ற குருவருடைய தன்மையையும் இங்க நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார். இந்த உபதேசம் முழுவதுமே குருவருளை முன்னிறுத்தி நமக்கு சொல்லுபவைதான் என்கிறதுனால அதுல உள்ள கருத்துக்கள் நேரடியாக குருவருள்னு வார்த்தை சொல்லாட்டினாலும் நாம் அங்க அந்த குருவருள் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக நமக்கு இன்னைக்கு ஒரு 10 பாடல்கள் சிந்திப்பதற்கு அமைந்தது. நேரம் கருதி விரைவாக நிறைவு பண்ணிக்குவோம். வாழ்த்து சொல்லலாம். யாரு வாழ்த்து? யாரு? திருச்சிட்டம்பலம்மா. திருவடி வணக்கம்மா. வணக்கம். குருமரபு வாழ்த்து. கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நம சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. வணக்கம். நன்றிங்கம்மா.